நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கில் ஆளுநர் RN ரவி உரையுடன் தொடங்கியது. அப்போது ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் அவை நடவடிக்கையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, வெளி மாநிலத்தில் இருந்து டன் கணக்கில் கொண்டுவரப்பட்ட குட்கா போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். போதைப் பொருள் விற்பனையால் மாணவர்கள், இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டிய அவர், தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம், கட்ட பஞ்சாயத்து மீண்டும் தலை தூக்கி உள்ளதாக சாடினார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அம்மா மினி கிளினிக் மூடப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இன்றைய தினம் கூட ஆந்திராவில் இருந்து 98 கிலோ கஞ்சா தமிழகத்தில் கடத்தி வரப்பட்டு பிடிக்கப்பட்டதாக இன்றைக்கு செய்தி வெளியாகியுள்ளன. வெளிமாநிலத்தில் இருந்து சர்வசாதாரணமாக வாகனங்களில் மூலம் டன் கணக்கில் குட்கா போதைப்போல் தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு சர்வசாதாரணமாக தமிழகம் முதலும் விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் காவல்துறை, பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அருகில் போதைப் பொருட்கள் விற்பதை தடுக்க காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை தலைவரே அறிக்கை விட்டிருக்கின்றார். இதிலிருந்து தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக போதை பொருட்கள் விற்பனை நடப்பது தெளிவாக தெரியுது. இந்த போதைப் பொருட்களினால் இளைஞர்கள், மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இதை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசு கண்டிக்கின்றோம். முன்னதாக நீட் விலக்கு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காத ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் உரையை புறக்கணித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன், அனைத்து கட்சிகளும் சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றிய நீட் தேர்வு விலக்கு மசோதா ஆளுநர் அலுவலகத்தில் கிடப்பில் உள்ளதாக குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் தீர்மானிக்கப்படும் சட்ட முன்முடிவுகளுக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளது என்றும் சிந்தனை செல்வன் குறிப்பிட்டார். அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஏகமனதாக நிறைவேற்றிய நீட் தேர்வுக்கு விலக்கு கோருகிற மசோதா ஆளுநர் வழியாக குடியரசுத் தலைவருக்கு சென்றடைந்திருக்க வேண்டும். சற்றேறக்குறைய 6 மாதங்களாக அந்த சட்ட வடிவு, சட்டம் ஆளுநருடைய அலுவலகத்தில் கிடப்பில் கிடக்கிறது. இது வாக்களித்த தமிழக மக்களுக்கு செய்யப்படுகிற துரோகம் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழக மக்களின் உணர்வு. பேரவைக்காக முதலமைச்சர் இன்று அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்ப்போம். முதலமைச்சர் கூறும் மற்றும் ஆளுநர் கூறும் நிகழ்ச்சிகளை நாம் பார்ப்போம். நேரலை.
நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியது செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Honorable members of the Legislative Assembly, Vanakkam. It is a great honor and privilege to deliver my first address to the 16th Legislative Assembly in this august house. This house has a glorious heritage, and all of you are proud inheritors of this legacy. I take this opportunity to extend my warm greetings for the new year and Pongal to all the members and to the people of Tamil Nadu. I wish that this year brings happiness, prosperity and well-being to the people of the state. I would like to congratulate the Honorable Chief Minister Thiru M.K. Stalin for galvanizing the entire government machinery and effectively managing the second wave of the COVID pandemic by ramping up health infrastructure, ensuring availability of oxygen and essential drugs, and transforming the vaccination drive into a people's movement immediately after assuming office. The government's strategy in successfully containing the second wave without significantly affecting people's livelihood and economy has served as a model for the entire nation. The government has taken extensive measures to increase the coverage of vaccination against COVID. Mega vaccination drives are being conducted on a weekly basis throughout the state. When this government assumed office, the coverage of vaccination was very low, with only 8.09% of the eligible population having been administered the first dose and 2.84% the second dose. In just 7 months, due to the concerted efforts of this government, vaccination coverage has been increased to 86.95% for the first dose and 60.71% for the second dose, with a total of 8.55 crore doses being administered. I request the people of Tamil Nadu to continue to cooperate with the government's efforts to ensure success. In line with the new policy announced by the Honorable Prime Minister on 25th December last year, the state has expanded the vaccination program to cover children in the age group of 15 to 18 years and will provide precaution dose for frontline staff, health workers and vulnerable sections above 60 years of age. Recently, the Omicron variant of coronavirus has been identified and reported in many states of India, including Tamil Nadu. In order to prevent the spread of this variant, the government has strengthened testing and checking protocols at international airports. Based on the experience gained during the second wave, Tamil Nadu was one of the first states in the country in establishing facilities for genome sequencing. Further, the government is augmenting RT-PCR testing facilities
installing oxygen generating PSA plants, and increasing ICU beds. The government is fully prepared to tackle the new variant and the challenges it poses. The government is providing rupees 25 lakhs ex gratia to the families of frontline workers who lost their lives due to COVID and rupees 5 lakhs to children who have lost their parents. Further, the Tamil Nadu government has ordered an ex gratia of rupees 50,000 from the State Disaster Response Fund to the kin of persons who have lost their lives due to COVID. So far, relief has been provided to 27,432 families. Heeding to the appeal of the Honorable Chief Minister, donations from various quarters have poured into the Chief Minister Public Relief Fund. So far, rupees 543 crore has been received since the government assumed office, and rupees 541.64 crore has been spent towards COVID-related activities. The Chief Minister's Comprehensive Health Insurance Scheme, which was introduced by Muthamid Arinar Kalenar, has been expanded with the annual income ceiling limit being increased from rupees 72,000 to rupees 1,20,000. The government has also extended the insurance scheme to COVID positive patients to avail all types of treatment free of cost in private hospitals. As a result, 33,117 persons have availed treatment worth rupees 387 crores so far. The government has launched a novel scheme of providing health services at the doorsteps of people. Makkalai Thedi Marutuvam. The scheme was launched with a total outlay of rupees 257 crore to address the increasing incidence of non-communicable diseases such as hypertension and diabetes. So far, 42,99,294 patients have benefited under this scheme. Varumam Kappom Tittam, which was launched by Muthamid Arinar Kalenar, has been revived by this government, and medical camps are being conducted throughout the state under this scheme. With a noble intention of preventing loss of precious lives due to road accidents, the government has launched Inuir Kappom Namai Kakum 48 Tittam. Through this scheme, the government will bear the cost for critical care during the first 48 hours after the accident. In the first phase, 609 hospitals have been enrolled in this scheme. So far, 4,482 accident victims have been provided critical care. Many parts of the state, including Chennai, witnessed unprecedented rains and flooding during the northeast monsoon. Under the direct supervision of the Honorable Chief Minister, there was timely release of surplus water from dams and reservoirs as a precautionary measure. It is praiseworthy that the Honorable Chief Minister led from the front, personally visiting the affected districts and ensuring that immediate relief was provided to the affected people. Due to meticulous planning, deft management and effective supervision, the loss of life has been minimized. However, there has been extensive damage to roads, bridges, water bodies and crops. The government has submitted detailed memoranda seeking funds to the tune of rupees 6,230 crores to undertake relief and restoration work. We urge that funds from National Disaster Response Fund be released immediately in order to ameliorate the effects of damage caused by the floods. In order to suggest permanent measures to prevent inundation of Chennai, an advisory committee has been constituted to give recommendations on long-term mitigation and management of flood risk. This government will implement the permanent measures recommended by the committee to prevent inundation and consequent damages. The government will distribute a gift hamper for Pongal containing 19 grocery items and sugarcane to all 2.15 crore rice ration card holders in the state at a total cost of rupees 1,297 crore, so that the people who were severely impacted by the second wave of COVID and unprecedented rains can celebrate the Pongal festival with joy. The GST compensation regime is coming to an end on 30 June 2022. After the introduction of GST, the state was not able to realize the high growth of tax collection that it had witnessed during the VAT regime.
The COVID pandemic has further exacerbated this problem.